அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்துல திருமலை கோயில் அடிவாரத்துல தான் வந்திருக்கோம். இங்க சிவகாமி அம்மையார் அப்படின்னு ஒருத்தங்க ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இந்த அம்மையார் ரொம்ப விசேஷமானவங்க. இந்த அம்மையாரை பத்தி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இந்த அம்மா ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெடுவேலி ஊர்ல தான் அம்மையார் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஊர்ல இருந்து தான் இங்க மாசி மகத்துக்கு வேல் குத்தி, அதுக்கடுத்து பால் குடம் முருகனுக்கு போகும். இந்த அம்மையார் இடத்துல வச்சு அன்னதானம்லாம் நடக்கும். இந்த அம்மையார் ரொம்ப விசேஷமானவங்க. இவங்க தான் திருமலை கோயிலையே கட்டி இருக்கிறாங்க. இவங்க குரு அப்படிதான் எடுக்கணும். கோயிலை கட்டினவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா குருநாதர்களா இருந்தா மட்டும்தான் கட்ட முடியும். அதுவும் ஒரு பெண்மணி. இந்த அம்மா அம்மையார் வயசு எவ்வளோ வயசானாலும் கோயிலை கட்ட முடியும், வயசு கிடையாது அப்படின்னு இந்த அம்மையார் செஞ்சிருக்காங்க. இவங்க ஊர்ல இந்த அம்மையார் பேர்லயே ஒரு தெருவே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மையார் ரொம்ப விசேஷமானவங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா குறிப்பிட்ட நாட்களே அவங்களுக்கு நடந்துருது. இந்த முருகனுடைய அருள் முழுமையா பெற்றவங்க தான் இந்த அம்மையாரு. இந்த அம்மையாருடைய அருள் நிறைய பேர் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை வணங்கிட்டு போய் நீங்க முருகனை போய் தரிசனம் செஞ்சீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். இந்த திருமலை கோயில கெட்டின குருநாதர் தான் பரதேசி அம்மையார்னு இந்த அம்மையாருக்கு ஒரு மக்களால அழைக்கப்படக்கூடிய ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா வயசானவங்கள பல பேர்ல கூப்பிடுவாங்க. இந்த அம்மையாருக்கு பரதேசி அம்மையார்னு ஒரு பேர் கூட இருக்கு. ஆனா சிவகாமி அம்மையாருன்னா இந்த அம்மையோட உண்மையான பேரு. இந்த அம்மாவை மூலம் நீங்க எங்கூடி திருமலை கோயில் வந்தீங்கன்னா இந்த அம்மையாரை வணங்கிட்டு போய் முருகனை தரிசனம் செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும், வேண்டிய வரமும் கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.